புறா வளர்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க நம்மளோட நியூ லாஃப்ட் அப்டேட். இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா கிட்டத்தட்ட மார்ச் மாதம் ஆரம்பித்த வேலை, ரொம்ப சிம்பிளான லாஃப்ட் ரெண்டு லாஃப்ட்டை கட்டுறதுக்கு மார்ச் மாதம் ஆரம்பித்த வேலை ஜூன் மாதம் எண்டு வரைக்கும் கொண்டு வந்துடுச்சு. திடீர்னு வந்து கிளைமேட் சொதப்போம், அதுக்கப்புறமா மேஸ்திரி வரமாட்டார், வெல்ற கையிலே பிடிக்க முடியாது, கார்பெண்டர் வந்து கிடைக்கவே மாட்டாருன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து அப்படி இப்படி இழுத்துடுச்சு. ஒரு வழியாக எல்லாரையுமே செட் பண்ணி வேலை முடிச்சாச்சு. ஸோ நம்ம வீடியோவை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நம்ம பழைய லாஃப்டோட செட்டப் என்னன்றது தெரியும். ஒரு பக்கம் வந்து ஒரு காலனி ப்ரீடிங் செட்டப் பண்ணியிருப்போம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து மேலோ ஃபீமேலோ பிரித்து வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு வச்சு தனியாக ஒரு லாஃப்ட் ஒன்று வச்சுருப்போம். நம்ம ப்ரீடிங்க்கு 4 பேர் ப்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ப்ரீடிங் கேஜ் இருக்கும். இதை வச்சு நம்ம பேர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா மழை டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா காலனி ப்ரீடிங் செட்டப்பில் வந்து இந்த சிக்ஸுங்களை வந்து நம்ம காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதையும் மீறி நம்ம ஏதாச்சும் மெடிசன் கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பழைய லாஃப்ட்டில் பண்ணியிருந்தேனோ அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி இது வந்து வெதர் கண்டிஷனையும் தாங்குற மாதிரி, அதே மாதிரி பேர்ட்ஸுக்கும் நல்லா சேஃப்டியாக இருக்க மாதிரி, இந்த பூனை எலி தொல்லைலாம் இல்லாமல் எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது சிம்பிளாக இருக்கும், பேர்ட்ஸும் பாதுகாப்பாக இருக்குன்றதை யோசித்து ஒரு சில கரெக்ஷன் பண்ணி இந்த லாஃப்ட்டை நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான செட்டப் தான், ஆனால் செங்கலில் கட்டியிருக்கோம். மெஷ்ஷில் பண்ணியிருக்கலாம், பட் அது எனக்கு லைஃப் வராது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் செங்கல்லே கட்டியாச்சு. கேட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்க ஃப்ளோர் மட்டும் மெஷ்ஷில் ரெடி பண்ணுற மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறது நான் தான். ஓகேங்களா? ஸோ கேட்டுக்கு பெயிண்ட் அடித்தது, பெர்ச்சுக்கு பெயிண்ட் அடித்தது, அப்புறம் செவத்துக்கு பெயிண்ட் அடித்தது, இந்த பெயிண்டிங் ஒர்க் மட்டும் நான் பார்த்துக்கிட்டேன். மற்றபடி கட்டுறது, இந்த கார்பெண்டர் ஒர்க்கு, வெல்டிங் ஒர்க்லாம் வந்து தனியாக ஆள் வச்சு பார்த்தாச்சு. ஒரு வழியாக ஒர்க் முடிஞ்சிடுச்சு. நம்ம லாஃப்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதை இந்த வீடியோலேயே நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, இது மாதிரி பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து அதை கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க. ஸோ நம்ம முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த சேஞ்சஸே நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் வந்து இந்த லாஃப்ட்டை கட்டுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடு மாறிட்டேன். ஆக்சுவலாக அதே ஏரியா தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்துட்டேன். போய் நான் அதை அந்த பேர்ட்ஸுங்களை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு கிளம்பி போகிறதுன்றது ரொம்ப பெரிய சவாலாக இருந்ததுனால தான் சரி நம்ம இந்த வீட்லேயே இப்போ வந்திருக்க வீட்லேயே நம்ம வந்து லாஃப்ட் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்த கொஞ்சம் இடத்துல அப்படியே பிளான் பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பக்கமும் அந்த மாடியோட 2 எண்டுலேயும் லாஃப்ட் இருக்க மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். லாஃப்ட் ஒர்க் வந்து ஃபைனலாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து ஸ்டாக் பேர்ட் லாஃப்ட்டு, இந்த பக்கம் வந்து ரேசிங் லாஃப்ட் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். 2 பக்கமுமே வந்து பார்ட்டிஷன் வச்சுட்டோம் நம்ம, மேல் ஃபீமேல் அப்படின்ற மாதிரி. ரேசிங் லாஃப்ட்லேயும் அது மேல் லாஃப்ட்டு, இது வந்து ஃபீமேல் லாஃப்ட்டு. இந்த பக்கம் ஸ்டாக் பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் லாஃப்ட்டு, இது வந்து ஃபீமேல் லாஃப்ட் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பேர்ட்ஸ் கவுண்ட் இப்போ கம்மி தான். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபீமேல் பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ இந்த லாஃப்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். மேல் பேர்டு எல்லாமே இந்த ஆப்போசிட் லாஃப்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். வாட்டர் ஃபீடர் நேற்று நைட்டே எடுத்து வெளியே வச்சாச்சு. லாஃப்ட் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6 அடி உயரம், 6 அடி அகலம், உள்ளளவு பார்த்தீங்கன்னா 5 அடி இருக்கும். ஒரு பார்ட்டிஷனோட அகலம்னு பார்க்கும்போது 3 அடி இருக்கும். இது 3 அடி, அதே மாதிரி இந்த பார்ட்டிஷன் 3 அடி. இதில் வந்து 3 அடி இருக்குன்ற ரீசன்னால் உள்ள பெர்ச்சு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அப்புறம் செவத்துக்கிட்ட ஆப்போசிட்லேயும் வச்சாச்சு. பட் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த சென்ட்ரு பார்ட்டிஷனை ஒட்டி வைக்க முடியல. ஸோ அந்த 2 பெர்ச்சும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். இது வந்து மீந்துடுச்சு. ஸோ இது வந்து அகலம் கொஞ்சம் கம்மி. பட் ஸ்டாக் பேர்டு அப்படின்றதுனால இந்த 2 பெர்ச்சிலே பார்த்தீங்கன்னா 30 பேர்ட்ஸ் உட்கார முடியும். இதில் 15, இதில் 15ன்ற மாதிரி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 15, இதில் 15ன்ற மாதிரி 30 பேர்ட்ஸ் நம்ம இந்த ஒரு பார்ட்டிஷனில் வைக்க முடியும். அதே மாதிரி இந்த பக்கம். ஸோ டோட்டலாக ஸ்டாக் பேர்டுக்கு மட்டுமே 60 பெர்ச் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால். அதனால தான் இந்த ஒரு பெர்ச் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றதுனால அந்த 2ம் வச்சாச்சு. மேபி தேவைப்படுதுன்னா மாட்டிக்கலாம் எடுத்து, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஸ்டாக் பேர்டில் நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பறந்த புறாங்க, வின் பண்ண புறாங்கலாம் இருக்குது. அதுலேருந்து சிக்ஸை எடுத்து அந்த சிக்ஸை வந்து அந்த லாஃப்ட்டில் போட்டு ட்ரைன் பண்ணி அதுலேருந்து நம்ம ரேஸ்க்கு வந்து பேர்ட்ஸை வந்து பறக்க விடணும். நெக்ஸ்ட் இயர் தான் ரேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் நம்மளோட பிளானு. ப்ரீடிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த கேஜ் உங்களுக்கு தெரியும், ப்ளூ கலரில் இருந்திருக்கும். காக்டைல்ஸ் நம்ம வச்சுருந்தோம். ஸோ இப்போ அந்த காக்டைல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. பிளாக் கலரில் பெயிண்டிங்கை மாற்றியாச்சு. அட் அ டைமில் வந்து 6 பேர் நம்மளால் பண்ண முடியும். நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா வருஷத்துக்கு 2 பேர் வந்து ஒரு பேர்லேருந்து 2 பேர் சிக் எடுக்கிற மாதிரி, மேக்ஸிமம் போனால் 3 பேர் இப்படின்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 6 பேர் போடுற செட்டப் அப்படின்றது இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான செட்டப்பாக இருக்கும். நமக்கு தேவைப்பட்டதுன்னா ஃப்யூச்சரில் வந்து ப்ரீடிங் கேஜ் இன்னும் கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். ஸோ ரேசிங் லாஃப்ட் பார்த்துடலாம்.
ரேசிங் லாஃப்ட்டோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். 6 அடி உயரம், அகலம் பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு வரும். உள் நீளம் வந்து அகலம் வந்து 4 அடி, உள் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 5 அடி வரும். இதில் வந்து அகலம் 4 அடி இருக்கிறதுனால 3 பக்கமுமே வந்து பிரித்து வச்சாச்சு. ஸோ நமக்கு வந்து அந்த லாஃப்ட்டை அதாவது ஸ்டாக் பேர்ட் லாஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸ்டாக் பேர்ட் லாஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நமக்கு இன்னும் ஒரு 15 பேர்டு வந்து எக்ஸ்ட்ரா வைக்க முடியும். அட் அ டைமில் வந்து இதில் 45 பேர்ட்ஸ் இந்த ஒரு லாஃப்ட்டில் நிற்க முடியும். ரேசிங் பேர்டுக்கு கொஞ்சம் பெர்ச் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அதனால தான் இதில் வந்து ஒரு பெர்ச் எக்ஸ்ட்ராவே நான் மாட்டியாச்சு. ஸோ 3மே மாட்டியாச்சு. நம்ம 45 பேர்ட்ஸ் அட் அ டைமில் நம்ம வந்து இதை செட் பண்ணிக்க முடியும். இதுலேயுமே எல்லாமே ஃபெதர் கட்டு தான். ஃப்ரெண்டு கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த பேர்ட்ஸும் இருக்குது, நம்ம பேர்ட்ஸும் இருக்குது. இந்த லாஃப்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் டோர் வச்சுருக்கேன். நம்ம வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம பெரிய டோர் திறக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இது வழியாகவே நம்ம வந்து வாட்டரு, ஃபுட்டு எல்லாமே இது வழியாகவே நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இந்த சின்ன டோர் செட்டப் வச்சுருங்க. மற்றபடி ட்ராப் டோர், இது வழியாக பேர்ட்ஸுங்க வந்து பறக்க ஆரம்பிக்கும். வந்து இறங்கும்போது இந்த டோர் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே ஓப்பன்லேயே இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வழியாக வந்து பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை அவுட் ஆகும். இந்த வழியாக வந்து பேர்ட்ஸ் வந்து ட்ராப் ஆகும். பேர்ட்ஸ் ட்ராப் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை லாக் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ட்ராப் ஸ்டிக்கு மட்டும் என்ன செட் பண்ணாமல் இருக்குது, அது மட்டும் பண்ணணும். ஸோ இன்னும் இந்த லாஃப்ட் வந்து யூஸ் ஆகாமல் தான் இருக்குது. இந்த ஒரு சைடு மட்டும் தான் நம்ம பேர்ட்ஸ் வச்சுருக்கோம். பேர்ட்ஸ் கவுண்ட்டு கம்மி அப்படின்றதுனால. இன்னொரு விஷயம், நம்ம 2 லாஃப்ட்லேயுமே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கீழே வந்து 1 அடி உயரத்துக்கு நம்ம வந்து கேப் விட்டுருப்போம். ஸோ இந்த கேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷிட்டு மோஷன்ஸ் எல்லாம் வந்து கீழே விழுந்துடும். க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை எப்போ டைம் இருக்கும் அப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இந்த 1 அடி கேப் அப்படின்றத நம்ம வச்சுருக்கோம். இப்போ புர்ஜுன்றதுனால அதிகமான ஃபெதர்ஸ்லாம் கீழே விழுந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம லாஃப்ட் செட்டப் இவ்வளோ தான். சிம்பிளான ஒரு பிளான். பட் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. டைம் கிடைக்கிறப்ப வேலை செஞ்சாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் எழுத்து பண்ணாங்க. ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு மொத்தமாக முடிக்கிறதுக்கு. பெயிண்டிங் ஒர்க்கு நானே பார்த்தேன். அதனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. பெயிண்டிங் ஒர்க்லாம் டக்குன்னு முடிச்சிட்டேன். மெட்டீரியல்ஸ்லாம் இன்னும் இங்கே தான் இருக்குது, தூக்கி போடணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அக்டோபருக்கு அப்புறமா பேர் பண்ணலான்ட்டு ஐடியா இருக்கும். மேபி டிசம்பரில் வந்து நம்ம இதில் வந்து சிக்ஸ் எடுத்துடுற மாதிரி. சிக்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதை வந்து ஷார்ட்ஸாவோ இல்லை ஒரு வீடியோவாவோ நான் வந்து ரெடி பண்ணி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அன்சாரி.